राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमालय पर्वतराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। जय बोलो भारत माता की जय। हर हर गंगे जय मां गंगे, गंगे शरणम। சனாதன தர்மத்தில் ரொம்ப அழகாக எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய தெய்வீகத்தை அனுபவிக்க சொல்லி கொடுக்குறார். டிவினிட்டி இல்லாமல் எதுவுமே கிடையாது இன்னைக்கு உலகத்தில். ஏன்னா பகவத் சிருஷ்டி தான் ஜகத்து. பூமியை உத்தாரணம் பண்ணது வராக சுவாமி. இந்த பூமியில் தான் அவ்வளவு அவதாரங்கள் நிகழறது. மலை, செடி, கொடி, மரம், பூக்கள், பழங்கள், நம்ம சாப்பிடக்கூடிய காய்கள் எல்லாத்துலேயுமே தெய்வீகம் பூரணமாக இருக்குது. இப்போ நம்ம தான் பழம் சாப்பிட்றோம், ரொம்ப அழகாக அந்த பழத்தினுடைய ருச்சி பகவான் தான். ரொம்ப அழகாக பாரதியாருடைய வாக்கியம் ஒன்று உண்டு. காயில் ஒரு டேஸ்ட் இருக்குது, பழத்தில் இன்னொரு டேஸ்ட் மாறி போய்டுறது. கண்ணா நீதானே காய்க்குள்ளே வேறு விதமாக இருக்காய், பழத்தில் வேறு விதமாக இருக்காய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாத்துலேயும் தெய்வீகம். பாகக்காயுடைய கசப்பும் தெய்வீகம், மாம்பழத்தினுடைய இனிப்பும் தெய்வீகம், தண்ணியினுடைய ருச்சி இருக்கு இல்லையா, ரசம்னு சொல்லுவோம், அதுவும் தெய்வீகம், மண் வாசனையும் தெய்வீகம். அதாவது அதுக்கு ஒரு அழகான தன்மை இருக்கு இல்லையா. பெண்ணுக்கு ஒரு தன்மை, ஆணுக்கு ஒரு தன்மை, உடல்லையே ஒவ்வொரு பாகத்துக்கு ஒரு தன்மை, மரம், செடி, கொடி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தன்மை, பூச்சிகளுக்கு ஒரு தன்மை, இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. எல்லாத்துலேயுமே டிவினிட்டி இருக்குது. அதை என்ஜாய் பண்ணணும். நம்ம சனாதன தர்மத்தில் இது அவ்வளோ அழகாக எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறோம். அதனால தான் நம்ம தர்மத்தில் நதிகள் எல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். ஒவ்வொரு நதிக்கும் ஒரு பிரத்யேகமாக உண்டு. இப்போ தாமிரபரணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் தாமிரம், காப்பர் கண்டென்ட் உண்டு. அதனால் அதுக்கு ஒரு விசேஷம். இது மாதிரி கங்கைக்கு ஒரு மகாத்மியம், யமுனைக்கு ஒரு மகாத்மியம். இப்போ பார்த்தோம்னா இந்த சாலக்கிராம மூர்த்தி கண்டகி நதியில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி துவாரகா சாலக்கிராமம் சொல்லுவான், துவாரகா ஷிலாங்கித்தகன்னு சொல்லுவாள். அது ஒரு கல் கிடைக்கும், ரொம்ப பெரிய வெயிட் இருக்காது. அந்த கல், அந்த டிசைன் அங்கே மட்டும்தான் கிடைக்கும், எல்லா நதிகள்லேயும் கிடையாது. அந்த கோமதி நதியில் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி பானலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம், நர்மதா நதியில் கிடைக்கிற அந்த கற்கள் மட்டும்தான் பானலிங்கம். எல்லா நதியிலையும் கிடைக்கிற எல்லா கல்லும் பானலிங்கம் கிடையாது. அதனால் எல்லாத்துலேயும் பிரத்யேகமாக ஒரு யுனிக்னஸ் உண்டு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு யுனிக்னஸ் உண்டு, எனக்குள்ள ஒரு யுனிக்னஸ் உண்டு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரத்யேகமாக ஒரு விசேஷமான தன்மை உண்டு. அதுதான் நம்முடைய இதிகாச புராணங்களில் விஸ்தாரமாக ஒவ்வொன்றுத்துடைய அழகை சொல்கிறோம். அதில் கங்கா மகாத்மியம், ஹரித்வார் மகாத்மியம்னு எல்லா புராணங்கள்லேயுமே இருக்குது. ஸ்கந்த புராணம், ஸ்கந்த புராணத்தில் தான் நம்ம ரொம்ப அழகாக இந்த நீலேஸ்வர் மகாதேவரை கடைசியாக பார்த்தோம். 12ஆம் தேதி அப்பயோ போட்டோன்னு நான் நினைக்கிறேன். 75 எபிசோடு ஆயாச்சு நம்முடைய கங்கா மகாத்மியம். இந்த ஸ்கந்த புராணத்தில் ஹரித்வாரே ஸ்நான மகாத்மியம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது.
நாரதர் கேட்குறார். நாரதருக்கு ஸ்கந்தன் உட்காந்துட்டு சொல்கிறது தான் ஸ்கந்த புராணம். நாரத உவாச்ச ஹரித்வாரே மகாபாக காணி தீர்த்தானி தானி மேன் கதயஸ்வ பிரசாதேன முக்திதானி வினாவிரதைஹி. ரொம்ப அழகாக நாரதர் கேட்குறார், ஹே ஸ்கந்தா பிரபு, இந்த ஹரித்வாரில் என்னெல்லாம் தீர்த்தங்கள் இருக்கு, அங்கே என்னெல்லாம் பண்ணணும், அதை பற்றிலாம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல ஸ்கந்த உவாச்ச ஸ்ருணு நாரத வக்ஷ்யாமி லோகானாம் முக்தி காரணம் சகிருத் ஸ்நாதம் ஹுயமத்யை கங்காத்வாரே சுபாவகே ந தேஷாம் புனராவృத்தி கல்பகோட்டி சதைரப்பி கங்காத்வார சமம் தீர்த்தம் ந கைலாசோ சமோ கிரிஹி. ரொம்ப அழகாக ஸ்கந்தன் சொல்கிறார், நாரதா கேளு, உலகத்திலிருந்து முக்தி தரக்கூடிய தீர்த்தங்களை பற்றி நான் சொல்கிறேன் கேளுன்ற. ஹரித்வார் எல்லா விதமான மங்களங்களையும் தரக்கூடிய ஒரு க்ஷேத்திரம், தீர்த்த கட்டம் அப்படின்னு பேர். ஒரு தடவை எந்த மனுஷன் இந்த ஹரித்வாரில் அழகாக ஸ்நானம் பண்ணிட்டானும் கல்பகோட்டி சதைரப்பி 100 கல்பகோட்டி வருஷங்கள் ஆன பிறகு கூட அவனுக்கு திரும்பியும் இந்த மனுஷ ஜென்மாவில் வர வேண்டியதான அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்நான கட்டம் ஹரித்வாரில் கங்கையில் தீர்த்தமாடியாச்சுன்னா அவ்வளவு அழகாக மோட்சம் கிடச்சிடும் அப்படின்றார். அவனுக்கு ஒரு கவலையுமே வேண்டாம். நிச்சயமாக மனுஷன் அப்படின்னா மனுஷி எல்லாருக்குமே தான் காமனாக. கங்காத்வார சமம் தீர்த்தம் ந கைலாச சமோ கிரிஹி வாசுதேவ சமோ தேவோ ந கங்கா சதிருஷம் பரம். ரொம்ப அழகாக சொல்கிறார், கங்காத்வாரத்திற்கு சமமான ஒரு தீர்த்தம் கிடையாது, கைலாசத்திற்கு சமமான ஒரு பர்வதம் கிடையாது, வாசுதேவனுக்கு சமமான ஒரு தெய்வம் கிடையாது, கங்கைக்கு சமானமான நதி கிடையாது, கோதானத்திற்கு சமமான ஒரு தானம் கிடையாது. ந கோதான சமம் தானம் த்ரிஷுலோகேஷு வித்யதே. அப்போ எல்லாத்தையும் கம்பேர் பண்ண பாருங்க. மலைனா கைலாசம், தெய்வம்னா வாசுதேவன், நதினா கங்கை, தானம்னா கோதானம், அதுபோல் தீர்த்தம்னா ஹரித்வாரம். அப்படி முடிச்சுடுறார் ஸ்கந்தன் சொல்கிறார், கங்காத்வார சமம் தீர்த்தம். அப்போ அந்த ஹரித்வார் எவ்வளோ விசேஷம்னு பார்த்துக்கோ. இன்றைக்கும் ஹரித்வாரில் தான் ஹர்கி பவுடின்னு உண்டு. அங்கே தான் டெய்லி சந்தியா ஆரத்தி எல்லாம் நடக்கும். ஹரித்வாரில் தான் சப்தரிஷிகள் தபஸ் பண்ணுறா. அந்த இடத்துல கங்கை 7ஆ பிரிகிறா, சப்தரோசஸ் அப்படின்னு அவளுக்கு அங்கே பெயர் உண்டு. அப்படி இந்த ஹரித்வாரம் கங்காத்வாரன்றது அத்தனை விசேஷமான ஒரு ஸ்தலம் அப்படின்னு ஸ்கந்தன் சொல்கிறார். அந்த ஹரித்வாருடைய மகாத்மியத்தை சொல்லும் பொழுது ஒருத்தனுடைய கதையை சொல்கிறார் ஸ்கந்தன். முருகன் சம்பூகன் அப்படின்ற ஒருத்தனை பற்றி சொல்கிறார். ஸ்ருணு திவ்யாம் கதாம் புண்ணியாம் கங்காத்வாரா ஸ்ரிதாம் சுபாம் புரா திரேதாயுகே சூத்ரோ பபுவ விஜயே புரே. ஒரு காலகட்டத்தில் சம்பூகன்னு ஒருத்தன் இருந்தான். திரேதாயுகத்தில் அவன் இருந்தான். நாம்னா சம்பூக இதி வை க்யாதோ விப்ராஸ்ரமே முனே சேவார்த்தம் சார்த்தலக்னோ வை ஏகாகி சுபதத்பரஹ. அந்த சம்பூகன் பிராமணருக்குலாம் அசிஸ்டன்ட் பண்ணிட்டு அவருக்கு வேண்டிய வேலைகளை பண்ணிட்டு இருக்கான். ஒரு பிராமணருக்கு அவர் கூட இருந்துட்டு அவர் வீட்டில் இருந்துட்டு கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இந்த சம்பூகன்.
அழகாக ஒரு சமயத்தில் அவன் என்ன பண்ணுறான், கங்காத்வாரே மகாக்ஷேத்ரே தேவர்ஷிகண பூஷிதே சகடானத்த விருஷப நியோக குஷலோ முனே. இவன் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பிராமணருக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணும் பொருட்டு அழகாக கங்காத்வாரத்துக்கு வரான். கங்காத்வாரம், ஹரித்வாரம், ஸ்வர்கத்வாரம், ஹரத்வாரம், மாயா, இது எல்லாமே ஒரே இடத்தோட பெயர் தான். அப்போ அழகாக அவன் வந்துட்டானான். அவன் என்ன இந்த மாட்டு வண்டி ஓட்டுறதில் மகா கெட்டிக்காரன், நிறைய சாமான் எடுத்துட்டுலாம் வருவான். ஜம்முன்னு வந்துட்டான். ஆயயோ வேதனி தத்ர சம்பூகோ நாம சூத்ரக திருஷ்டா தேனாத்ர முனையோ தனினச்ச நிருபாஸ்ததா. அழகாக அவன் இந்த மாட்டு வண்டியெல்லாம் ஓட்டிண்டு அழகாக வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கான் ஃபஸ்ட் கிளாஸாக. ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் வந்துட்டான் இந்த பக்கம். அங்கே முனிவர்கள், பணக்காரர்கள், இவாளெல்லாம் நிறைய பேரை பார்க்குறான். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக, இந்த இடத்துல இருந்தாச்சுன்னா நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு. கௌதுகார்த்தம் பரியட்டிதம் சர்வத்திர முனிவந்தித புண்ணியக்ஷேத்ரே க்ஷணாத்தஸ்ய பாபம் சர்வம் க்ஷயம் கதம். அந்த இடத்துக்கு வந்து நிறைய ரிஷிகள், சாதுக்கள்லாம் தபஸ் பண்ணுறதை பார்க்குறான். இன்றைக்கும் ஹரித்வார்லாம் போனோம்னா நிறைய சாதுக்கள் இருப்பாள். இந்த இமயமலை போனாலே அதில் சில பேர் கஞ்சா அடிச்சுன்னு உட்காந்துருப்பான், அவனும் இருப்பான். அவனை போய் சாது நம்பிடக்கூடாது. எல்லாம் உண்டு தான், ஆனால் உண்மையான சாதுக்களும் அங்கே உண்டு. அதனால் அந்த சாதுக்களுடைய சங்கம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் தங்கினா கூட புண்ணியக்ஷேத்ரே க்ஷணாத்து தஸ்ய பாபம் சர்வம் க்ஷயம் கதம். இப்போ நல்லவர்களோட சங்கத்தில் கொஞ்ச நேரம் இருக்கோம்னா கடகடகடன் பாபங்கள்லாம் நாசமாடு. இப்போ நல்ல வெயிலில் போயிட்டு வரோம், ஒரே வெக்கையாக இருக்குது, வசரத்து வெளியேறுது. அழகாக வீட்டுக்கு வரோம், ஒரு ரூமில் ஏசி போட்டுன்னு உள்ள அப்பாடா, உடனே அந்த வெளியில் இருந்த அந்த கவலை இல்லாட்டி அந்த துக்கம், அந்த ஒரு பாடிக்கு இருந்த அந்த வருத்தம் எல்லாம் மாறி போய் அப்பாடா அப்படின்னு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிறது. அதுபோல் இந்த சாதுக்கள் இருக்கக்கூடிய புண்ணியக்ஷேத்திரத்தில் இருக்கும் பொழுது பாபம் சர்வம் க்ஷயம் கதம் எல்லாம் அப்படியே தேஞ்சு போயிடுறதாம். நிஷ்கல்மஷோ அபவத் சூத்ரோ ஞானவான் சமஜாயத. அவனுக்கு அங்கே இருந்து அங்கேயே வாழ ஆரம்பிச்சுட்டான். அப்போ என்ன ஆயிடுத்துன்னா, டெய்லி இந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணுறது, சாதுக்களை பார்க்கறது, சாதுக்கள் பண்ணுற பூஜையை பார்க்கறது, அங்கே நடக்கக்கூடிய கங்கா ஆரத்தியை பார்க்கறது, அவரவர்கள் உட்காந்துட்டு தியானம் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப சமாதானமாக இருக்குது. நிஜமாகவே இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், வேறு எதுவும் லௌகீகமாக பெருசாக சண்டையெல்லாம் ஒன்றும் போட்டுக்கல, ஒருத்தர் மேலே பொறாமை கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது, அழகாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு நதி ஓடின்னு இருக்குது, நல்ல மரம் செடி கொடி இருக்குது, பறவைகள் பட்சிகள் இருக்குது, நல்ல மவுண்டன்ஸ் இருக்குது, கேட்கும்பொழுதே மனசோட சுகமாக இருக்கும்னா அங்கேயே இருந்தோம்னா எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஆகிடும், மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ்டாக ஆகிடும் இல்லையா. அது இயற்கைக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. நீ எவ்வளோ டென்ஷனில் இருந்தாலும் இப்போ இயற்கையை போய் உட்காந்துட்டோம்னா, நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கவலைகளை யோசிக்கிறோம். வெளியில் இறங்கி சும்மா கொஞ்சம் நேரம் அப்படி நேச்சரை பார்த்துட்டோம் அப்படின்னா மைண்டுக்கு வந்து அப்படியே காம் டவுன் ஆகிடும். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மனசில் ஏதான ஒரு கவலை இதுன்னா அதையே உட்காந்து யோசித்து ஆராய்ச்சி பண்ணுறதை காட்டிலும் சும்மா இறங்கி இப்படி வெளியில் கொஞ்சம் நேரம் காலார நடங்கும், எங்கேயாவது ஒரு மரத்தடியில் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க. ஜஸ்ட் வாட்ச் த வேர்ல்டு. சும்மா ஏதான பூச்சியை பாருங்கோ, பறவையை பாருங்கோ, மரத்தை பாருங்கோ, செடியை பாருங்கோ, அப்படியே மைண்டு காம் டவுன் ஆகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இயற்கையில், அதாவது இயற்கையினுடைய அந்த தெய்வீகம் அப்படியே இருக்க. மனுஷாளுக்குள்ளேயும் டிவினிட்டி உண்டு. ஆனால் என்ன ஆகிடுறது, மனுஷாளுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், பொறாமை, பயம், சந்தேகம், இந்த எமோஷன்ஸில் இந்த டிவினிட்டி அப்படியே அடங்கி உள்ளே போய்டுறது. குழந்தைகள்கிட்ட நல்ல டிவினிட்டி இருக்குது, ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட சேர்ந்து அதனுடைய டிவினிட்டியும் அந்த தெய்வீகம் மாறி போய்டுறது. ஆனால் இயற்கையுடைய தெய்வீகம் மாறவே இல்லை. மரம் பாருங்களேன், அது ஒவ்வொரு எமோஷன்லாம் மாற்றிக்காது, எப்பொழுதும் ஒரே மாதிரி. காற்றடித்தா வேகமாக ஆடுமே ஒழிய
மரத்தினுடைய அதனுடைய ஸ்வபாவம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது பூக்கிறது, காய்க்கிறது, பழுக்கிறது, அது பாட்டுக்கு இருக்கும். யாருமே அந்த மரத்தினுடைய பூவை கண்டுக்கவே இல்லைன்னா கூட அது பாட்டுக்கு பூக்கும். இப்போ ராத்திரிலாம் சமயத்தில் நான் வாக்கிங்லாம் போவேன். ஒரு வாட்டி நானும் என்னுடைய மனைவி எங்கேயோ தங்கியிருந்தோம். இந்த ட்ரியம்பகேஸ்வர் போகும்பொழுது ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். சாப்பிட்டுட்டு இப்படி நடந்துட்டு இருந்த போது அப்படி ஒரு வாசனை. என்னடா இது வாசனைன்னு தேடுன்னு தேடுறோம். அது வாசனை மட்டும் கிடைக்கிறது, பக்கத்தில் அவ்வளோ செடி இருக்குது, ஆனால் அது இல்லைன்னு தெரியுது. கடைசியில் அந்த வாசனையை வச்சுட்டு எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சோம் ராத்ராணி. அந்த ராத்ராணியனுடைய அந்த பூ, அந்த வாசம், அதாவது யாரும் இப்போ ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லை, எல்லாரும் வவா ரூமில் போய் தூங்கிட்டு இருக்க. நாங்கள் பாட்டுக்கு எப்படியே அந்த நடக்கிற வழியில் நடந்தோம். குப்புன்னு மனம். சரியா, அந்த இடத்துல நாங்கள் மட்டும்தான் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், வேறு யாருமே கிடையாது. ஆனால் அது பாட்டுக்கு பூக்கிறது, அது பாட்டுக்கு வாசம், அவ்வளோதானே. அப்போ அதோட சுபாவம். இப்போ இங்கேயே பெற்றவாண்டத்தில் இருக்கேன், ஒரு நாவல் பழ மரம் ஜாம்பூல் பார்க்குறோம், நல்லா பெருசாக காய்ச்சி பழுத்து கீழே விழுறது, யாரும் எடுக்கலை. பெருசாக அணில்லாம் சாப்பிட்றதான்னு தெரில. ஆனால் அது பாட்டுக்கு டெய்லி பழத்தை அப்படி கொட்டுறது, கீழே மண்ணில் விழுந்து கிடக்கு. அது பாட்டுக்கு நான் பழுத்தாச்சுப்பா எதாவது கீழே கொட்டிடுற, யாராவது வேணால் எடுத்துக்கலாம்னு பரவாயில்ல, ஐ டோன்ட் மைண்ட். அது ரொம்ப அழகு. அதனுடைய ஸ்வபாவம் எமோஷ்னல் லெவலில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் கிடையாது, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி இருக்குது. அதனால் இயற்கை அது பாட்டுக்கு அதான் நேச்சுரலாக இருக்குன்றோம் இல்லையா, அந்த மாதிரி நதி அது ஓடுறது அப்படி பார்க்கணும். அது கங்கையெல்லாம் ஓடுறது அழகே தனி தான், அது பாட்டுக்கு அவள் போயின்னு இருப்பாள். அப்போ கொஞ்ச நேரம் அந்த சாதுக்கள் இந்த மாதிரி பகவத் விஷயமுடைய இயற்கையோடு இருக்கும் பொழுது தானாகவே பாபம் சர்வம் க்ஷயம் கதம் நிஷ்கல்மஷோ அபவத் சூத்ரோ ஞானவான் சமஜாயத. இப்படி இருந்து டெய்லி கங்கையில் குளிச்சுண்டு அழகாக அங்கே சாதுக்களை பார்த்துண்டு கிடைக்கிறத சாப்பிட்டுண்டு என்னமோ வேலையை பண்ணிண்டு ரொம்ப பீஸ்ஃபுல் லைஃப். நான் சில ஆசிரமம் எல்லாம் போயிருக்கேன் கங்கை கரையில். பத்ரிகா ஆசிரமத்தில் காலா கம்பளிவாலா ஆசிரமம் போயிருக்கேன். அதுக்கப்புறமா ரிஷிகேஷில் சிவானந்த ஆசிரமம் பார்த்துருக்கேன். ஹரித்வாரில் சில ஆசிரமெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படியே காமாக இருக்கும், யாருக்கும் ஒன்றும் பரபரன்னு ஓடலாம் வேண்டாம், இதை அடையணும் அதை அடையணும், இதை பார்த்துடணும், இதை அனுபவிச்சிடணும்னு ஒரு வேகம்லாம் கிடையாது. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக. நம்ம உத்தராகண்ட்லேயே போகும்பொழுது பார்க்கலாம், டிரைவர்லேருந்து எல்லாருமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாள். ரொம்ப அப்படியே காமாக ரிலாக்ஸ்டாக. அதுக்காக சோம்பேறித்தனம் இல்லை அவளுக்கு, யாருக்கும் உழைக்கிறதுல சோம்பேறித்தனமே கிடையாது, லேசினஸ் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் அப்படியே மனசு காமாக பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக இருப்பாள். அதனால் என்ன எடுத்தோம், அப்படியே ஞானவான் சமஜாயத்தை, அவ்வளோ அழகாக ஞானவான் ஆயாச்சு. ஃபஸ்ட் கிளாஸாக அங்கேயே இருந்ததுனால என்னாச்சுன்னா அப்படியே அழகாக மோட்சமும் கிடச்சுடுத்து. இந்த சம்பூகனுக்கு தர்ஷனாத்யஸ்ய புண்ணியஸ்ய க்ஷேத்திரஸ்ய பரமாம் கதி. அந்த பார்த்து அங்கே இருந்ததுக்கே எல்லாம் கிடச்சிடுத்து. திருஷ்டுவா மாயாபுரிம் புண்ணியாம் ஸ்நாத்வா ச பிரம்ம மந்திரே வாரணாசிம் லபேத் அந்தே சத்யம் சத்யம் ஹி நாரத த்ரிஷு ஸ்தானேஷு ஏமர்த்தியா நிவசந்தி மகாமுனே கங்காத்வாரே ததா காஷ்யாம் கங்கா சாகர சங்கமே. 3 இடங்களில் வாசம் கிடச்சதான் ரொம்ப விசேஷம். ஹரித்வாரம், காசி, கங்கை சாகரத்தோடு கலக்கக்கூடிய கங்கா சாகர். இங்கெல்லாம் ஜன்மா கிடச்சிடுத்துனா போதும். நதேஷாம் புனராவிருத்தி கல்பகோட்டி சதைரப்பி தன்யானாம் புருஷானாம் ஹி கங்காத்வாரஸ்ய தர்சனம். கங்காத்வாரத்தை பார்த்தாச்சாலே போதும், அவ்வளவு சந்தோஷம் கிடச்சிடும். அதனால் அந்த கங்கை அவ்வளவு சிரேஷ்டம் அப்படின்னு சொல்லி ஸ்கந்தன் வர்ணிக்கிறார். அதில் என்னென்ன காலகட்டத்தில் இந்த கங்கையில் ஸ்நானம் பண்ணால் என்னெல்லாம் விசேஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அது அடுத்த இதில் சொல்கிறேன். ராதே கிருஷ்ணா. ஹர் ஹர் கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம். அதனால் சம்பு கன்ற ஒருத்தன் எதேச்சும் அவன் பாட்டுக்கு வந்தான் ஹரித்வாரத்துக்கு, வியாபாரம் மாட்டு வண்டியை ஓட்டிண்டு
அதுக்கே அவனுடைய பாபங்கள் நஷ்டமாக எடுத்து சத்கதி அடைஞ்சான் அப்படின்னா ஹரித்வாரத்தில் ஸ்ரத்தையோடு அங்கே போய் வாழ்ந்தோம்னா அவ்வளோ மாற்றங்கள் வரும். அதனால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அந்த ஹரித்வாரம் எல்லாம் பார்க்கணும், ஹரித்வாரத்தில் தங்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு சௌக்கியமாக இருக்கும். ராதே கிருஷ்ணா. हर हर गंगे जय माँ गंगे. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो हिमालय पर्वतराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो भारत माता की जय. जय बोलो हरिद्वार क्षेत्र की जय. राधे कृष्णा.